கண்ணியம் நிறைந்த உலமாக்களுக்கும் கலீஃபாக்களுக்கும் பீர்பாய்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹு தாலா நம்ம எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை நிறைவேற்றக்கூடிய இந்த மஜ்லிஸில் அல்லாஹு தாலா நம்மளை எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு பேப்பருடைய வேல்யூ என்னன்னு நம்மள்கிட்ட கேட்டால் அந்த பேப்பர் என்ன பேப்பர்னு நம்ம கேட்போம். அந்த பேப்பர் என்ன பேப்பர்னு நம்ம என்ன பேப்பருன்றதை பொறுத்து தான் அந்த பேப்பருடைய வேல்யூ நம்மளை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஒரு கழுதைக்கிட்ட போய் ஒரு பேப்பரை கொடுக்குறோன்னா அது அந்த பேப்பருடைய வேல்யூவை என்ன பேப்பராக இருந்தாலும் அதுக்கு என்ன வேல்யூன்னு சொன்னால் அதை அவர் வாயில் போட்டு அவர் சாப்பிட்ருவார். அந்த பேப்பரை பொறுத்து அவர் வேல்யூவை மாற்ற மாட்டார். எந்த பேப்பரை கொண்டு போனாலும் அவர் சாப்பிட்ருவார். சாப்பிட்டா அதை அவர் என்ன ஆக்கிடுவார்னு அவர் நஜீஸ் ஆக்கிடுவார். ஆனால் நம்ம கிட்ட வருது ஒரு சாதாரண பேப்பர் இருக்குது, பிளெயின் பேப்பர் இருக்குன்னா அதில் நம்ம எழுதலாம். இல்லை அந்த பேப்பர் சாதா டிஷ்யூ பேப்பராக இருக்குன்னு சொன்னால் அதை கையை தொடச்சிட்டு நம்ம தூக்கி போட்டுடலாம். இதுவே அந்த பேப்பரு ஒரு 100 ரூபா நோட்டாக இருக்குது, அதற்கு என்ன வேல்யூ கொடுப்போம்? உயர்வான வேல்யூ கொடுப்போம். அது 500 ரூபா நோட்டாக இருக்குது, அதற்கு என்ன வேல்யூ கொடுப்போம்? அதோட உயர்வான வேல்யூ கொடுப்போம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த பேப்பரை பார்க்க வேல்யூ மாறுது. ஆனால் அந்த பேப்பருக்கு எப்படி வேல்யூ கிடைச்சிச்சு? ஐ ப்ராமிஸ் டு பே த பேரர் த சம் ஆஃப் 100 rupees 500 rupees அப்படின்னு அதில் போட்டு சைன் போட்டிருப்பாங்க கவர்மெண்ட். அந்த சைன் போட்டால் தான் அந்த பேப்பர் வேல்யூ. சைன் போடலை, ஒரே நேரத்தில் அந்த பேப்பருக்கு வேல்யூ இல்லைன்னு கவர்மெண்ட் இருந்து ஆர்டர் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த பேப்பருக்கு வேல்யூ கிடையாது. இப்போ வேல்யூ கொடுக்கறது யாரு? கவர்மெண்ட் அஃபிஷியல் தான் வேல்யூ கொடுக்குறாங்க. நான் தான் அந்த பேப்பருக்கு வேல்யூ கொடுத்தேன். என் சைனின் மூலமாக தான் அந்த பேப்பர் ஹயாத் ஆயிருக்குன்னு அந்த பேப்பரை தாழ்வா நினைப்பாரா? அந்த ரூபா நோட்டை தாழ்வா நினைப்பாரா? இல்லை முதல்ல எனக்கு அந்த பணம் எனக்கு தான் வேணும் அப்படின்னு அவர் நினைப்பாரா? அவர் போட்டதுனால தான் ஹயாத் ஆயிருக்கு, அவர்னால தான் அந்த பேப்பர் வேல்யூ இருக்கு. அவங்க நினைச்சாங்கன்னு சொன்னா அந்த பேப்பரை இன்னைக்கு நைட்டோ வேல்யூ இல்லைன்னு இப்பவே வேல்யூ இல்லைன்னு அறிவிச்சிடலாம். வேல்யூ இல்லைன்னா ஒண்ணுமே. அந்த கழுதைக்கு எப்படி எல்லா பேப்பரும் ஒரே நிலைமை அப்போ மாதிரி ஆகுதோ, இப்ப நம்ம பயங்கர உயர்ந்த வேல்யூல வச்சிருக்கக்கூடிய ஒரு பேப்பர் வேல்யூவே இல்லாம போயிடும். ஆனா யார் அதற்கு வேல்யூ கொடுக்குறாங்களோ அவங்க அது மேல முகப்பத் வைப்பாங்களா மாட்டாங்களா? அந்த பேப்பர் எங்களுக்கு வரணும்னு அவங்க விரும்புவாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பா விரும்புவாங்க. நான் தான்ப்பா ஹயாத்தாக்குனேன், நான் தான் அந்த பேப்பருக்கு வேல்யூ கொடுத்த ஹயாத்தாக்குனாலும் அந்த பேப்பர் மேல எல்லாருக்கும் இருக்க முகப்பத்தை விட எனக்கு அதிக முகப்பத் இருக்கு. அல்லாஹு தாலா தான் வேல்யூ கொடுத்தான், அல்லாஹு தாலா தான் ஹயாத் ஆக்குனான் முஹம்மது ரசூலுல்லாஹ்வ. அல்லாஹு தாலா தான் அவன் 100ல இருந்து பிரிச்சான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள. ஆனா மற்றவர்கள் எல்லாம் அவர்கள் மேல வைக்கக்கூடிய முகப்பத்தை விட அதிக முகப்பத்தை அல்லாஹு தாலா தான் வச்சான். அல்லாஹு தாலா தான் அந்த பெருமானாரின் மேல அந்த முகப்பத்தை வச்சதுனால சொன்னா வரஃபானா லக ஸிக்ரக. வேற யாருமே உங்க மேல அந்த அளவுக்கு முகப்பத் வைக்க முடியாது. வேற யாருமே உங்க மேல அந்த வேல்யூ கொடுக்க முடியாது. ஏன் வேல்யூ கொடுக்க முடியாது? அல்லாஹ்வாகிய நான் உங்களுக்கு வேல்யூ கொடுக்குறேன். அல்லாஹ் அக்பர்னு தினமும் கோடிக்கணக்கான மக்கள் சஜ்ஜா செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே, அக்பர் அக்பர்னு சொல்றாங்க. அந்த அக்பர் எவ்வளவு பெருசுன்றது அவங்க யாருக்குமே தெரியாது. தெரியாத நிலையில சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதை தெரிஞ்சு உயர்ந்த நிலையில இருந்துகிட்டு இருக்க நான் உயர்த்திருக்கேன் முஹம்மது ரசூலுல்லாஹ். நான் உயர்த்திருக்கிறேன்னு சொன்னா, நான் வேல்யூ கொடுத்துருக்கிறேன்னு சொன்னா, அதற்கு மேல நீங்க என்ன முகப்பத் வச்சாலும் சரி, அதற்கு மேல நீங்க என்ன உயர்த்தி வச்சாலும் சரி, நான் வச்ச அளவுக்கு உங்க யாராலையும் வர முடியாது. ஏன்னா அல்லாஹு அக்பர்னு சொல்றான், அந்த அல்லாஹு தாலா உயர்த்தி வச்சிருக்கான். அப்ப அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம மேல வச்சிருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் மேல வச்சிருக்கக்கூடிய முகப்பத் என்னன்னா, எந்த அளவுக்கு முகப்பத் வச்சிருக்கிறாங்க? அந்த முஸ்லிமின் மீது இன்னொருத்தவர் அவர் வாயாலேயோ அல் முஸ்லிமோ மன்சலிம் அல் முஸ்லிமுன பிலிசானிஹி வயதிஹி, அவர் கையாலேயோ கஷ்டம் கொடுத்துட்டாருன்னு சொன்னா, அல் முஸ்லிம் மன்சலிம் அல் முஸ்லிமுன பிலிசானிஹி வயதிஹி, கஷ்டம் கொடுத்துட்டாருன்னு சொன்னா அவர் முஸ்லீம் கிடையாது. இது முஸ்லீம் மேல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத். என்ன முஹப்பத்து? இவரை முஸ்லிமா பார்க்காம கையாலேயோ நாவாலேயோ வேதனை கொடுத்தா அவர் முஸ்லீமா இருக்க மாட்டார். இது அந்த முஸ்லீமுக்கு மேல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருக்கக்கூடிய பாதிப்பு கிடையாது. ஒரு முஸ்லிமின் மேல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருக்கக்கூடிய முஹப்பத் இந்த அளவுக்கு இருக்கு. இப்ப எல்லாமே இந்த நிலையில பார்த்தா யாருக்கும் பாதிப்பு தர மாட்டாங்க, எல்லாருமே உயர்ந்த நிலையில இருப்பாங்க. யார் சாட்சி சொல்லணும்? நமக்கு வந்து ரசூல் அலைக்கும் ஷஹீதா யார் சாட்சி சொல்லணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சி சொல்லணும். தொலை வைக்க போறாங்க பெருமானார், ஆனா உமர் வந்து தடுத்துறாங்க, இல்ல தொலை வைக்காதீங்க, அவர் எந்த நல்ல அமலுமே செய்யலை, தொலை வைக்காதீங்கன்னு தடுத்துறாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள்,
தோழர்களை பார்த்து கேட்கிறாங்க, இவர் ஏதாவது ஒரு நல்ல அமல் செஞ்சு நீங்க யாருமே பார்க்கலையா? தூக்கு தண்டனை, மகனுக்கு தூக்கு தண்டனைன்னு ஜட்ஜ்மெண்ட் வந்துருது. அங்க தாய் இருக்கா, அந்த தாய் எல்லாரையும் பார்ப்பா. மகனுக்கு தண்டனைன்னு வந்ததுக்கு பின்னாடி எல்லாரையும் பார்ப்பா. யாராவது என் மகனை இந்த விஷயத்துல இருந்து காப்பாத்திர மாட்டாங்களா? யாராவது இல்ல என் மகன் இந்த விஷயத்த செய்யலன்னு சொல்லி இந்த தண்டனையிலிருந்து காப்பாற்ற மாட்டாங்களான்னு எப்படி அந்த தாய் பார்ப்பாலோ, அந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோழர்களை பார்க்குறாங்க. இவர் ஏதாவது ஒரு நல்ல அமல் செஞ்சு யாராவது பார்த்தது கிடையாதா? பார்த்துருக்கீங்களா யாராவது? ஒருத்தவங்க சொல்றாங்க, ஒரு தோழர், இரவு நாங்கெல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப இவர் எங்களுக்காக காவல் காத்து நின்றாரு. வேற யாரும் எதிரிகள் எங்களை தாக்கிடக்கூடாதுன்னு அவர் இரவு முழுக்க காவல் காத்து நின்றார். இது ஒண்ணு போதும், அவருக்கு நான் தொலை வைக்கிறேன். அடக்கம் பண்ணதுக்கு பிற்பாடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், சாபுக எலுன்னு அன்னக மின் அஹ்லின் நார் அஷ்ஹது அன்னக மின் அஹ்லில் ஜன்னah. உன்னுடைய தோழர்கள் எல்லாம் நீ நரகத்திற்குரியவர்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா, எண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா. ஆனா நான் சாட்சி சொல்றேன், நீ நரகத்திற்குரிய கிடையாது, நீ சொர்க்கத்திற்குரியவர். இப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கும் யார் சாட்சி சொல்லணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சாட்சி சொல்ல வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ் உனக்கு தான். ஆனா பெருமானார் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்துல் ஆலமீன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலத்துக்கே ரஹ்மத், ஆலத்துக்கே ரப்பு யார்? அல்லாஹு தாலா. ஆலத்துக்கே ரஹ்மத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஆலத்துக்கே ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹ் அந்த ஆலம் இருப்பதற்கு முன்னாடி இருக்கணுமா, அதை இருந்ததுக்கு அப்புறம் வர வேண்டுமா? உலகத்திற்கே ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹ் அந்த உலகம் இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த அல்லாஹு தாலா இருக்கணும். அந்த மாதிரி இந்த உலகத்துக்கே ரஹமத்தாக இருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகம் வருவதற்கு முன்னாடியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க வேண்டும். எப்படி நம்ம இப்ப அல்லாஹ் எல்லா இடத்துலயும் இருக்கான்னு காபத்துல்லால போய் தனிப்பட்ட முறையில அந்த ஹஜ்ஜுடைய விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ, அந்த மாதிரி முஹம்மது ரசூலுல்லாஹ் நம்ம மதீனால போய் சந்திக்க தான் செய்யறோம். ஆனா அந்த அல்லாஹ் எங்கெல்லாம் இருக்கானோ அங்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க. ஏன்னா அல்லாஹ் ரசூல் இருக்கக்கூடிய கேரத்தில் அந்த நேரத்துல எதுவுமே கிடையாது. வானம் பூமி கிடையாது, சூரியன் சந்திரன் கிடையாது. சூரியன் சந்திரன் கிடையாதுன்னா காலமே கிடையாது, நேரமே கிடையாது. வானம் பூமி கிடையாது, சொர்க்க நரகம் கிடையாது, மலக்கு கிடையாது, ஜின்னு கிடையாது, இன்சு கிடையாது. இப்ப எதுவுமே கிடையாதுன்னா, இப்போ ஒரு மனிதன் ஹயாத்தாகணும்னா முதல்ல அவனுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும், குடிக்கிறதுக்கு ஏதாவது வேணும். அதெல்லாம் இருந்தால் முதல்ல அல்லாஹ் தஆலா மூச்சை கொடுத்துக்கிட்டு இருக்க, அந்த மூச்சின் மீது தான் நம்ம ஹயாத்தாவே இருந்துகிட்டு இருக்கோம். நமக்கு அந்த மூச்சு மேலே எந்த ஒரு, இப்போ இந்த டாக்டர் போய் சொல்லும் போது மூச்சை மேலே இல்லை மூச்சை கீழே இறக்குன்னு சொல்லும் போது தான் நமக்கு அந்த மூச்சின் மேலே சிந்தனை வரும். அது வரைக்கும் அந்த சிந்தனை நமக்கு இருக்கவே இருக்காது. முழுக்க நம்ம இன்ன வரைக்கும் இப்போ சனப்புல ஹயாத்தா இருக்கணும்னா மூச்சு காற்று உள்ளே போயிட்டு வெளியே வந்துகிட்டே இருக்கு. அதன் மேலே நம்ம சிந்தனை கிடையவே கிடையாது. அப்போ நம்ம சாப்பிடணும், சாப்பிட்டு ஹயாத்தா இருக்கணும். சாப்பிட்டு ஹயாத்தாக இருக்கிறதுக்கு அந்த பூமி இருக்கணும், பூமியில இருந்து மண் இருக்கணும், அதன் மண்ணின் மூலமாக வரக்கூடிய விளைச்சல்கள் இருக்கணும். அதை தான் ஆடு மாடு சாப்பிடும், அதை தான் நம்ம சாப்பிட்றோம். அது ஆடு மாடு சாப்பிடலையா, அது காய்கறிகள் சாப்பிட்றோம். இதெல்லாம் சாப்பிட்டு ஒருத்தன் ஹயாத்தா இருக்கணும். இதுக்கெல்லாம் இது தேவைப்படுகிறது. ஆனா இது ஏதாவது தேவையா முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு? இது எதுவுமே அவர்களுக்கு தேவையில்லை. இது எதுவுமே இல்லாத காலத்திலும் அந்த அல்லாஹ்வும் ரசூலும் இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆனா நூறிலால அல்லாஹ்வோட நூறுல இருந்து பிரிஞ்ச பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நூறு இன்னொரு நூறை சுத்திக்கிட்டே இருக்கு. அப்போ இதெல்லாம் யாருக்கு தேவைப்படுது? நமக்கு தேவைப்படுகிறது. மனிதனாக வந்திருக்கக்கூடிய அந்த பெருமானுடைய உம்மத்துல வரக்கூடிய நமக்கு தேவைப்பட்டிருக்கு. இது எதுவுமே முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு தேவை கிடையாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் முழுக்க ஒரே ஒரு காத்தன் மூலமா தான் இருந்தாங்க. அல்லாஹு தஆலா மட்டும் தான் அவர்களுக்கு தேவை. ஆனா இங்க இருக்கக்கூடிய மற்ற அனைத்துமே யாருக்கு தேவைப்படுகிறது? நமக்கு தேவைப்படுகிறது. நமக்கு தேவைப்படுகிறது என்ற காரணத்திற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தேவையாக்கினார்கள். ஆனா அவங்களுக்கு எதுவுமே இல்லை. அவங்க அல்லாஹ்வோட நூர்ல இருந்து வரும்போது இது எதுவுமே கிடையாது. அப்ப எப்படி அந்த அல்லாஹு தஆலா காபத்துல்லால போய் நம்ம தவாப் செஞ்சாலும் அங்க மட்டும்தான் இருக்கிறான் இல்ல, நம்ம இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் அல்லாஹு தஆலா இருக்கிறான். அந்த மாதிரி அந்த முஹம்மது ரசூல் வந்து 6 அடி குழிக்குள்ள மட்டும் கிடையாது, வாலமு அன்னஃபிக்கு ரசூலுல்லாஹ் நம்ம எங்க இருந்தாலும் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மோடு இருந்து கொண்டே இருக்கின்றார். சுன்னத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த மஜ்லிஸ்ல பெருமானார் இருப்பாங்களா மாட்டாங்களா? அந்த பெருமானாரை உயிருக்கு மேலே முஹப்பத் வைத்தவர்கள் நம்ம இருப்பாங்களா மாட்டாங்களா? நீங்க எங்க இருந்து என்ன செயல் செஞ்சாலும் உடன் இருந்து பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள் என்று அல்லாஹு தஆலாவே சொல்றான்றப்ப நம்ம கூட இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்ப ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, கணவனுடைய உடல் வேற, மனைவனுடைய உடல் வேற கிடையாது. கணவனுடைய உடல் கணவனுடைய உயிர் தான், மனைவினுடைய உடல் மனைவினுடைய உடல் மனைவினுடைய. இப்போ அந்த உடல் அந்த உயிர் தானே. கணவனுடைய உடல்ல இருந்து தான் மனைவனுடைய உடல், கணவனுடைய உயிர். ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்கள்ல இருந்தே உங்க மனைவி மாற படைச்சான்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும் இது கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய
நூறுல இருந்து மட்டும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் வரல. ஒவ்வொரு கணவனுடைய நூறுல இருந்து தான், ஒவ்வொரு கணவன்ல இருந்து அல்லாஹ் தஆலா அவங்க மனைவிமார் கொண்டு வந்திருக்கான். அப்ப அவங்க உடல் தான் அவங்க உயிர் தான், மனைவி அவங்க உடல் தான் அவங்க உயிர் தான். கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடி, பெருமானாருடைய நிக்கா வருவதற்கு முன்னாடி அந்த உடலின் மீது மஹப்பத் இருந்ததா? அந்த உடலின் மீது பிரியம் இருந்ததா? கிடையாது. ஷேஹ்நாம் சொல்லுவாங்க, இவனுடைய நண்பன் ஒருத்தன், அவன் ஆக்சிடென்ட்ல ஸ்லிப் ஆகி, பைக்ல ஸ்லிப் ஆகி காலில் சிறு ஸ்கிராச் ஆயிடுச்சு, சிறு அடிபட்டுருச்சு. அதற்காக போறான் ஹாஸ்பிட்டல்ல. யாரு? நண்பனுக்கு சிறு வேதனை தான், அதற்கு ஹாஸ்பிட்டல்ல போய் சந்திக்கிறதுக்கு போறான், ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கு. ஆனா மேல ஐசியூ வார்டுல ரொம்ப கிரிட்டிக்கலான ஆபரேஷன் நடக்குது. யாருக்கு? இவன் மனைவிக்கு. ஆனா அந்த சிந்தனை கூட கிடையாது இவனுக்கு. அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படும், அந்த பொண்ணு எவ்வளவு வேதனைப்படும். ஐசியூல டாக்டர் சொல்றாரு, வந்து எல்லாம் நாடினாரு, காட் கிரேஸ் இருந்தாதான், அவரு அப்படியா சொல்லுவார், காட் கிரேஸ் இருந்தாதான் பிழைக்க முடியும், நாங்க முயற்சி தான் பண்ணுவோம், மிராக்கல் தான் நடக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லுவார். அந்த அளவுக்கு சீரியஸ் சிச்சுவேஷன்ல யார் இருக்கா? இவன் மனைவி இருக்கா. ஆனா இங்க அவன் நண்பன் சும்மா லைட்டா சராய் போடதான் இருக்கான். அவனை சந்திக்க போனவன், அவனை நினைச்சு கவலைப்பட்டவன், அந்த மனைவியை நினைச்சு அவனுக்கு கவலையே இல்லை. அந்த மனைவி எப்படி இருப்பான்றது அவளுக்கு சிந்தனையே இல்லை. ஏன் இல்ல? பெருமானாருடைய நிக்காஹ் வரல, பெருமானாருடைய சுன்னத்து வரல. பெருமானாருடைய சுன்னத்து வருது, பெருமானாருடைய நிக்காஹ் வருது. அதற்கு பிற்பாடு தான் தெரியுது, இதுதான் என் மனைவி, இவன் என்னுடைய உடல்ல இருந்து பிரிஞ்சது, என்னுடைய உயிர்ல இருந்து பிரிஞ்ச மனைவின்னு இப்பதான் தெரியுது. இப்ப வருது முஹப்பத்து. அதற்கு முன்னாடி உயிரை பிரியக்கூடிய நிலையில இருக்கும்போது கூட அந்த பொண்ணு மேல வராத முஹப்பத்து, பொண்ணு மேல வராத கருணை, இப்போ அவங்களுக்கு ஒரு சிறு வேதனை வந்தாலும் உடனே நம்ம போய் பார்க்கிறோம், சிறு கஷ்டம் வந்தாலும் உடனே அதை சரி பண்ண நினைக்கிறோம். எதனால கிடைச்சிச்சு? பெருமானாருடைய சிக்கரின் மூலமாக கிடைச்சிச்சு. நம் உடலின் மீது நமக்கு முஹப்பத் வரணும்னு சொன்னா அதற்கு தேவை முஹம்மது ரசூலுல்லாஹ். வஜால பயனுக்கு முஹப்பத் வரஹமா. அவங்க உடல் அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில கருணையும் முஹப்பத்தையும் வர வைக்கணும்னு சொன்னா அதற்கும் காரணமாக இருக்கின்றார்கள் அல்லாஹ் தஆலா, அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ அந்த நிக்காஹுடைய மஜ்லிஸ்ல அல்லாஹ் தஆலா நம்மளை ஒன்று சேர்த்திருக்கிறான்னு சொன்னா சாதாரணமான விஷயம் கிடையாது. இருக்கதான் செய்யறாங்க, எல்லாருமே இருக்கதான் செய்யறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீடை கட்டுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய வீடை கட்டுறாங்க. அழைக்க சொல்றான் அல்லாஹ் தஆலா, எல்லாரையும் நீங்க என்ன பண்ணுங்க, ஹஜ்ஜுக்காக அழைங்க. அல்லாஹ், நான் எப்படி அழைக்கிறது? ஹைஃபை சவுத், என்னுடைய சத்தம் எப்படி போகும்? நான் இங்க இருந்து அழைச்சா எத்தனை பேருக்கு அல்லாஹ் கேட்கும்? அழைக்கல தான் அலையல் பலா. நீங்க அழைக்க தான் உங்களை சொன்னேன், ஆனா அதை கொண்டு போய் சேர்க்கறது என்னுடைய வேலை. அப்ப இங்க இருந்து அழைக்கிறாங்க. இன்ன ரப்புக்கும் கதுபான அலக்கும் பை தஃபஜுஹு. அல்லாஹ் தஆலா உங்களுடைய ரப்பு, உங்களுடைய ரப்பு முழு வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க பக்கம் திருப்பல. நம்ம ஒரு சின்ன விஷயத்த செஞ்சுட்டு இதை நான் தான் செஞ்சேன், இதன் மூலமா என்னாலதான் இது நடந்திருக்கு, என்னாலதான் அவங்களுக்கு இது நடந்திருக்கு, என்னாலதான் இவங்களுக்கு இது நடந்திருக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்க அவ்வளவு பெரிய வேலையை செஞ்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, உங்கள் இறைவன் அவனுடைய வீட்டை அவன் கெட்டிருக்கின்றான், அதை வந்து ஹஜ் செய்யுங்க. எத்தனை பேருக்கு கேட்கும்னு நினைச்சாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா கேட்க வைத்தான். யாருக்கு கேட்க வச்சான்? அவங்க முன்னாடி இருக்கிறவங்களுக்கு மட்டும் கேட்க வச்சானா? அந்த உலகத்துல அந்த சனப்பொழுதுல ஹயாத்தா இருக்கிறவங்களுக்கு மட்டும் கேட்க வச்சானா? கிடையாது. அங்க இருக்கிறவங்களுக்கும் கேட்க வச்சான், அவங்க முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் கேட்க வச்சான். அந்த நேரத்துல அந்த இடத்துல இல்லாம எந்தெந்த இடத்துல இருக்காங்களோ அவங்களுக்கும் கேட்க வச்சான். தாயுடைய கருவறையில குழந்தை இருக்குன்னு சொன்னா அந்த குழந்தையும் கேட்க வச்சான். தந்தையுடைய முதுகந்தண்டுல இருப்பாரு, அவருக்கும் கேட்க வச்சான். ஆலமுல் அர்வாஹ்ல இன்னும் தந்தையுடைய முதுகந்தண்டலும் வரல, தாயுடைய வயிற்றுக்கும் வரல, குழந்தை வெளியும் வரல, இன்சானாவும் ஆகல, ஆலமுல் அர்வாஹ்ல அங்கேயும் கேட்க வச்சான் அல்லாஹ் தஆலா. இவங்க கேட்குமான்னு நினைச்சாங்க இப்ராஹிம் நபி. ஆனா இங்க மட்டும் கேட்கும்னு நினைக்காதீங்க, நான் அல்லாஹ்வாகிய நான் எல்லா இடத்துலயும் இருக்கேன். அவர்கள் வேண்டுமானால் இங்கே இருக்காமல் இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வாகிய நான் அவர்கள் எங்கே இருந்தாலும் அங்கே நான் இருக்கின்றேன். தாயுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தை கேட்டுச்சு, தந்தையுடைய முதுகந்தல இருக்கக்கூடிய குழந்தை, முதுகந்தல இருப்பவர் கேட்டார், ஆலம் லர்வாவில் இருக்கிறவங்க கேட்டாங்க. கேட்டு யார் யாரெல்லாம் லப்பைக்குன்னு பதில் சொன்னாங்களோ அவங்களாலதான் ஹாஜியாவே ஆக முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள நுழைறாங்க, எங்க மஸ்ஜிதுக்குள்ள நுழைறாங்க. நுழைஞ்சோடனே எல்லாரும் எஞ்சிருந்தாங்க, விசிலிஸ்ன்னு சொல்றாங்க, உட்காருங்கன்னு சொல்றாங்க. ஆனா அப்துல்லா இப்னு ரவாஹா எங்க இருக்காங்கன்னா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய இடத்துல. திடீர்னு அப்துல்லா இப்னு ரவாஹா அவங்களும் உட்காந்துறாங்க. எங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித்ல இருந்து உட்காருங்கன்னு சொன்னதை ஆடு மேய்க்கிற அவங்க கிட்ட அல்லாஹ் தஆலா கேட்க வச்சிருக்கான். ஏன் கேட்க வச்சிருக்கான்? முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னா யார் யாரெல்லாம் செய்வாங்கன்றது அல்லாஹ்வுக்கு தெரியுமோ, பெருமானாருடைய பேச்சுக்கு யார் யாரெல்லாம் கட்டுப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுக்கு தெரியுமோ, அவர்கள் எங்கே இருந்தாலும் அந்த முஹம்மது ரசூலுடைய விஷயத்தை கேட்க வைப்பான் அல்லாஹ் தஆலா. எனவே தான் 300 மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சாரியாவை இங்க இருந்துகிட்டு சொல்றாங்க, சாரியா அல் ஜபல் மலைக்கு பின்னாடி பாருங்கன்றாங்க. அங்கேயே இருக்கக்கூடிய அல்லாஹ், இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கக்கூடிய அல்லாஹ் தானே சாரியாவோட இருக்காங்க.
சாரியாவோட அந்த அல்லா தானே இருக்கான். இங்கேயும் அந்த உமர் அலி அல்லா தாலாவோட அல்லா தான் இருக்கான், சாரியாவோடய அல்லா தான் இருக்கான். அந்த அல்லா உமர் அலி அல்லா இங்க இருக்கலாம், சாரியா தானே அங்க இருக்கலாம். ஆனா 2 பேர் கூட இருக்கக்கூடிய அல்லா ஒண்ணு தானே. இங்க இருந்து அங்க இருக்கக்கூடிய அவர்களை கேட்க வைத்தான். எல்லா இடத்திலும் இருப்பவர்கள் அவர்கள் இங்கேயும் இருக்கின்றார்கள். நாம் வருவதற்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அக்ரபில் மின் அப்லில் அரியில் உயிர் நரம்பு விட கிட்டே அல்லாஹ் வாலமு அன்னபிக்கும் ரசூலுல்லாஹ் நம்மோடவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவதான் சொல்லுவாங்க, ஒருத்தனுக்கு சாப்பாடு வந்துருச்சு, தட்டுக்கு வந்துருச்சு, கையில எடுத்துட்டான். கையில எடுத்ததற்கு பிற்பாடு கை வரைக்கும் வந்துருச்சு, உணவு எங்க வந்துருச்சு, கை வரைக்கும் வந்துருச்சு. கை வரைக்கும் வந்ததற்கு பிற்பாடு அவனுடைய பசி தீந்துருமா? வாய்ப்பே கிடையாது. அந்த சாப்பாடு, அந்த உணவு கை வரைக்கும் இல்லை, உதடு வரைக்கும் இல்லை, சாப்பாடு வாயில சாப்பிட்டு உள்ள போனோம், அப்பதான் அவனுடைய பசி தீரும். ஒருத்தனுக்கு தாகம் தண்ணி அங்க இருந்து இவன் முன்னாடி வந்துருச்சு, இவன் கையில எடுத்துட்டான், இவன் கையில எடுத்துட்டு இவன் வாய்க்கு கிட்ட எடுத்துட்டு போயிட்டான்றதுக்காக அவனுடைய தாகம் தீண்டுமா? அவனுடைய தாகம் தீர வேண்டும் என்றால் தண்ணீர் உள்ள போகணும், உள்ள போகாத வரைக்கும் அவனுடைய தாகம் தீராது. நம்முடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அல்லாஹ் 7 வானம் 7 பூமி 7 வானத்தை தாண்டி அரிசி, அந்த அரிசில அல்லாஹு தாலா இருக்கிறான். சத்தியமா நம்ம தேவை பூர்த்தி ஆகாது. அந்த அல்லாஹ் காபத்துள்ளால இருக்கிறான்பா, சத்தியமா நம்முடைய தேவை பூர்த்தி ஆகாது. அந்த அல்லாஹ் எங்க வாப்பா கிட்ட இருக்கிறான், அந்த அல்லாஹ் என் உம்மாட்ட இருக்கிறான், அந்த அல்லாஹ் என் பக்கத்துல இருக்கிறான். அந்த அல்லாஹ் எனக்குள்ளே இல்லாதவரை கண்டிப்பாக என்னுடைய ஒவ்வொரு தேவை கூட கண்டிப்பாக பூர்த்தி ஆகாது. நம்மோடவே இருந்து நம்முடைய அனைத்து தேவைகளையும் அந்த அல்லாஹு தாலா பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றான். மரக்கட்டை அழுதுச்சு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிஞ்சு போனாங்க. புது மரக்கட்டை வந்தது, புது மிம்பர் படி வந்தோன்னா புது மிம்பர் படிக்கு போனாங்க. அந்த மரக்கட்டை அழுவுது. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி வந்து அதை கட்டி அணைக்கிறாங்க. அணைச்சிட்டு சொல்றாங்க, நான் இந்த மரக்கட்டை அணைக்கவில்லை என்று சொன்னாங்க, ஆமத்து வரை இது அழுது கொண்டே இருக்கும். அணைச்சிட்டு சொல்றாங்க பெருமானார், தெரிஞ்ச விஷயம்தான், நீ நாடுனன்னு சொன்னா இதற்கு முன்னாடி நீ எப்படி மரமாக இருந்த அப்படியே நான் உன்னை கொண்டு போய் சேர்த்துறேன். நீ நாடுனன்னு சொன்னா சொர்க்கத்துல நான் உன்னை மரமா வச்சிடறேன். இங்க கண்டவங்களாம் உன்னை சாப்பிடுவாங்க, அங்க அல்லாவை கண்டவங்க உன்னை சாப்பிடுவாங்க. அப்ப அதை மரக்கட்டை என்ன சொல்லிச்சு, நான் இங்கே இந்த உலகத்துல திருப்பி மரமாகி இந்த மனிதர்களுக்கு நான் அர்ப்பணம் ஆவதை விட நான் ஜன்னத்துல மரமானன்னு சொன்னா இறை நேசர்களுக்கு நபிமார்களுக்கு நான் உணவா இருப்பேனே, நான் அவங்களுக்கு ஃபனாவாகிறேன் அப்படின்னு அந்த மரக்கட்டை சொல்லிச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது முஹப்பத் வைத்த அந்த மரக்கட்டையை, பெருமானாரின் பக்கம் திரும்பி இருக்கக்கூடிய அந்த மரக்கட்டையை பெருமானார் திருப்புறாங்க. யாரின் பக்கம் திருப்புறாங்க? அல்லாஹுடைய நேசர்களின் பக்கம் திரும்புறாங்க. என் மேல நீ முஹப்பத் வச்சிருக்க, ஆனா உன்னுடைய பலன் உன்னுடைய நலன் யாருக்கு கிடைக்கணும்னு சொன்னா அல்லாஹுடைய நேசர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று தன்னின் மீது இருக்கக்கூடிய முஹப்பத்தை யாரின் பக்கம் திருப்புறாங்க? யார்கிட்ட காட்டுறாங்க? அல்லாஹ்வை கண்டவர்கள் சாப்பிட வேண்டும், நேசர்கள் உன்னை சாப்பிட வேண்டும், நேசர்களுக்கு நீ ஃபனாவாக வேண்டும் என்று திருப்புகின்றார்கள். நாங்கெல்லாம் இறை நேசர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம், நாங்க எல்லாம் வலியுல்லாக்களை மதிக்க மாட்டோம். எப்பா முஹம்மது ரசூலுல்லாஹ் நீ முஹப்பத் வச்சு முஹம்மது ரசூலுல்லாஹையும் நம்ம மேல முஹப்பத் வச்சாங்கன்னா எப்படி அந்த மரக்கட்டையுடைய முஹப்பத்தை அவங்களின் பக்கமும் திருப்பினாங்களோ பஷீரப்பா வலியுல்லாவுக்கு நான் முக்கியத்துவமே கொடுக்க மாட்டானே. நீ முக்கியத்துவம் கொடுக்கலன்னு இல்ல, உனக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் முக்கியத்துவம் கொடுக்கல, உன்னை முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களை முஹப்பத் வைத்தவர்களாக பார்த்தால் நீ என்ன அவங்களை முஹப்பத் வைக்கிறது? ஓ முஹப்பத்தை அவர்களின் பக்கமே திருப்புவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பஷீரப்பா வலியுல்லாஹ் நம்ம முஹப்பத் வச்சிருக்கோம், அவங்களை நம்ம உயர்ந்த ரகையில பாக்குறோம்னு சொன்னா பெருமானார் நம்ம மேல முஹப்பத் வச்சு நம்மள முஹப்பத் அவர்களை முஹப்பத் வைக்க வைக்கிறார்கள். கௌசுலாலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன், ஹாஜா நாயகத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன், நீ முக்கியத்துவம் கொடுக்கல, என்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முக்கியத்துவம் கொடுத்ததனால் தான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம முஹப்பத் வச்சதனால தான் அந்த முஹப்பத்தை திருப்புறாங்க கௌசுலாலுக்கு பிற்பாடு, அந்த முஹப்பத்தை திருப்புறாங்க ஹாஜா நாயகத்துக்கு பிற்பாடு. நம்ம எல்லாம் இந்த கூட்டத்திலே அல்லாஹு தாலா உட்கார வைத்திருக்கின்றான் என்று சொன்னால், முஹம்மது ரசூலுல்லாஹ் உட்கார வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக இருக்கின்றோம். அதனால் தான் அவர்கள் பொருந்தியவர்களுடைய பக்கத்திலே அல்லாஹு தாலா நம்மை திருப்பி வைத்திருக்கின்றான். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை திருப்பி வைத்திருக்கின்றார். ஷேഖ்நாயகத்துடைய கலீஃபாக்கள் 2 பேரும், ஹாஜா நாயகம் ஷேഖ்நாயகத்துடைய கலீஃபா. அந்த ஷேഖ்நாயகத்துடைய நம்ம ஷேഖ்நாயகத்துடைய வார்த்தை மாறுவதற்கான வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக அல்லாஹு தாலா அந்த வார்த்தையை ஹயாத்தாக்குவான், கண்டிப்பாக ஹயாத்தாக்குவான். ஹாரூன் நிஷா சர்க்கார் சில்சிலே நூறியாளர் இருக்கக்கூடிய ஒரு ஷேக், அவர்கள் வஃபாத் ஆனாங்க, அவர்களை அடக்கம் பண்ணாங்க. ஒரு அமைப்பின் காரணமாக அவர்களை பொது கபஸ்தானில் அடக்கம் பண்ணாங்க. அடக்கம் பண்ண உடனே எங்களுடைய ஷேக் நாயகம் பிலால் ஷா சூரியா தவல் அல்லாஹ் உம்ரம் அவங்க சொல்றாங்க,
அவங்களுடைய முரீதுமார் ஹாரூன் சர்க்காருடைய முரீதுமார்கிட்ட சொல்றாங்க, உங்களுடைய ஷெய்கை பொது கபஸ்தான்ல வேணா அடக்கியிருக்கலாம்ப்பா, ஆனா உங்களுடைய ஷெய்குடைய உடலை மண்ணு சாப்பிடாது. இது உண்மையாக நடந்தது. மண்ணு சாப்பிட சொல்றாங்க. பொது கபஸ்தான்ல அடக்கினா 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு இன்னொரு கபரை அடக்குவதற்கு தோண்டதான், இன்னொரு மையத்தை அடக்கிறதுக்கு தோண்டதான் செய்வாங்க அந்த கபர். அந்த மாதிரி 10 வருடங்கள் கழித்து 12 வருடம் கழித்து தோன்றாங்க. தோண்டி பார்த்தா ஹாரூன் சர்க்கார் வைக்கும் பொழுது எப்படி இருந்தார்களோ அதே போல இருக்கு. கஃன் துளிக்க கூட ஒண்ணுமே ஆகல. ஷேக் நாயகம் 10 வருடங்களுக்கு 15 வருடங்களுக்கு முன்னால் சொன்னதை அல்லாஹு தாலா ஹயாத்தாக்கினான். அவங்க முரீதுமார்கிட்ட முன்னாடி சொன்னதை ஹயாத்தாக்கி இருக்கான். அப்படிப்பட்ட ஷேகுடைய தொடர்பில் இருக்கக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கின்றான் நம்மை. அப்படிப்பட்ட ஷேக் நாயகத்துடைய ஹலீஃபாவாக இருக்கக்கூடியவர்களுடைய வீட்டிலே நடக்கக்கூடிய ஒரு கல்யாணமாக இருக்கின்றது சொன்னால் அல்லாஹ்வும் ரசூலும் மிக மிக சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிகழ்விலே அல்லாஹு தாலா நம்மை கலக்க வைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மணமக்களுக்கு அல்லாஹு தாலா சாலிஹான பிள்ளைகளையும் அவர்கள் வாழ்க்கையை சாலிஹான வாழ்க்கையாக்கி சுன்னத்துல் ஜமாத் கொள்கையில ஈடுபடக்கூடிய பிள்ளைகளை அல்லாஹு தாலா அவர்களுக்கு தாயும் தாயமாக கொடுக்க வேண்டும். நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா நோயில்லாத நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும். நம் பாவங்களை எல்லாம் அல்லாஹு தாலா மன்னிக்க வேண்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.